சாயில் முதலானது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு உரம் போட்டுட்டு பொருளை மட்டும் வந்து நான் ஆர்கானிக்காக வந்து அந்த விளைச்சலான பொருளை மட்டும் ஆர்கானிக் அப்படின்னு சொன்னால் நம்மளால எனக்கு நான் ஹோல்சேலாக கொடுக்கறத விட இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்குள்ளே போகையில் சேல்ஸ் கொஞ்சம் கம்மி தாங்க. நம்ம சுற்றுச்சூழலோ இருக்கட்டும், மற்றபடி வந்து ஒரு பொருளை வந்து விளைய வைக்கிறதோ இருக்கட்டும், ஏன்னா இன்னைக்கு மருந்தடிக்காமல் ஒரு களைக்கொல்லி கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருளும் நம்மளுக்கு விளைவிக்க முடிகிறது இல்லைங்க. பிஸ்னஸ்லாம் ஏதுங்க உமன் மென் அப்படிங்கிறதுலாம், அதாவது அவங்கவுங்களுக்குன்னு சில விஷயங்கள் தோணும். இன்னைக்கு ஏன் பிஸ்னஸ் பண்ணாத தொழில் பண்ணாத மென்னும் இருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பண்ணவே ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்போ வந்து நானே மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால என்னோட பேஜ்லேயே வந்து நம்ம இதை கொடுக்கறனால வெப்சைட் தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம், எல்லாமே இருக்குங்க. அதனால் வந்து என்னால் ஈஸியாக வந்து மார்க்கெட் பண்ண முடியுது. மகிழ் ஆர்கானிக்கு அந்த பேர் வந்ததுக்கான காரணம் என்ன? அண்ட் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு மேம்? நம்ம வாழ்றதே வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தாங்க. அந்த மகிழ்ச்சியில் இருக்கிற மகிழை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோங்க. அது பிராண்டாகவே கொண்டு வந்துட்டோம். ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை உருவாக்கும் பொழுது என்னென்ன மாதிரியான சவால்களை சந்திச்சீங்க? அதெல்லாம் எப்படி சமாளிச்சீங்க மேம்? ஆர்கானிக் ப்ராடக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சவாலான விஷயங்க. ஏன்னா ஒரு பொருளை, அந்த ஆர்கானிக்கான பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, ஏன்னா நம்ம சாயிலிருந்து எடுத்து டெஸ்ட் பண்ணுவோங்க. சாயில் முதலானது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி உரம் போட்டுட்டு பொருளை மட்டும் வந்து நான் ஆர்கானிக்காக வந்து அந்த விளைச்சலான பொருளை மட்டும் ஆர்கானிக் அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ம சாயில் முதலானது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி உரம் போட்டுட்டு பொருளை மட்டும் வந்து நான் ஆர்கானிக்காக வந்து அந்த விளைச்சலான பொருளை மட்டும் ஆர்கானிக் அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியாதுங்க. சாயிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா அது ஆர்கானிக்காக வளருதா அந்த செடி அப்படின்றத பார்த்து தான் எடுக்கணும். விஷயம் சில பொருள்லாம் எங்கே சோர்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் தெரியல. அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் நானே கற்றுக்கிட்டேன். இது எங்கே கிடைக்கும், என்ன பண்ணணும், எப்படி இந்த பொருளை வாங்குறது, எப்படி இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போக போக கற்றுக்கிட்டுங்க. மகிழ் ஆர்கானிக்ஸினுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன? அண்ட் எப்படி உங்களுடைய இன்ஸ்டாகிராமை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக என்னோட சோஷியல் மீடியாவை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு நான் ஹோல்சேலாக கொடுக்கறத விட இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்குள்ளே போகையில் சேல்ஸ் கொஞ்சம் கம்மி தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. என்ன காரணம்னா, கஸ்டமருக்கு டைரெக்டாக என் பொருளை கொண்டு போய் கொடுக்குறேன். அவங்களோட ஃபீட்பேக்கை என்னால் டைரெக்டாக வாங்க முடியுதுங்க. இது வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடர்ஸ்கிட்டையோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்கிட்ட கொடுத்து நான் சேல்ஸ் பண்ணாலும், ஒரு சைடு வந்து கஸ்டமர் சைட்லேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராடக்ட்டை கொடுக்கல, அவங்களோட ரிவ்யூஸ் வாங்கிலையும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. ரெண்டு சைட்லேருந்து வர என்னோட ப்ளஸ் ஆர் மைனஸாக என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியுது. கெமிக்கல் இல்லா வாழ்க்கைன்ற உங்களுடைய வாக்குறுதிக்கு பின்னாடி இருக்கிற ஃபியூச்சர் பிளான்ஸ் தான் என்னென்ன மேம்? இன்னைக்கு கெமிக்கல் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து நான் திரும்ப திரும்ப இந்த விஷயங்கள்லாம் சொல்றேங்க. கெமிக்கல் அப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பேக்கெட்டில் அடைக்கிற ஃபுட்டோ, ஒரு ஹோட்டலில் நம்ம போய் சாப்பிட்ற சில ஃபுட்ஸில் கலக்கிற கெமிக்கல்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அதுக்கு நம்மளுக்கு இன்டேக் ஆகுதுங்க. பட் வந்து ஒரு பொருளை விளைய வைக்கிறதுக்கு கொடுக்குற கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம இன்னைக்கு தவிர்க்க முடியாதுதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து சூழ்நிலை இருக்குது. நம்ம சுற்றுச்சூழலோ இருக்கட்டும், மற்றபடி வந்து ஒரு பொருளை வந்து விளைய வைக்கிறதோ இருக்கட்டும், ஏன்னா இன்னைக்கு மருந்தடிக்காமல் ஒரு களைக்கொல்லி கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருளும் நம்மளுக்கு விளைவிக்க முடிகிறது இல்லைங்க. பட் அதோட எஃபெக்டை விட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல்ஸில் மற்றபடி வந்து ஜங்க் ஃபுட்ஸில் இருக்கிற அந்த கெமிக்கல் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்துங்க. அதை முடிஞ்ச வரலாம் அவாய்ட் பண்ணுங்க. இதை நம்மளால அவாய்டே பண்ண முடியாதுங்க. மேம், நீங்கள் உபயோகப்படுத்துகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆர்கானிக்ன்றதுக்கான ப்ரூஃப் என்ன? அண்ட் பொதுவாக எப்படிலாம் ஒரு ப்ராடக்ட்டை ஆர்கானிக்ன்றதை பார்த்து வாங்குறது? ஆர்கானிக் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 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 10% தான் வந்து இருக்குங்க. மீதி 90% வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்னு சொல்லவே முடியாதுங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தாங்க, சாயிலிருந்து நம்மளுக்கு விளைவிக்கக்கூடிய பொருள்லேருந்து எல்லாமே ஆர்கானிக்கான்னு தரம் பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்த்து ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னாலுமே அது 100% ஆர்கானிக்கா அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப டவுட்டாக இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து இன்றைக்கோட சூழ்நிலை இருக்குங்க. மகிழை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் பிஸ்னஸ்னே இதை சொல்லலாம். மெஜாரிட்டியாக எங்கள் பெண்கள் தான் வேலை செய்கிறாங்க. இது கான்ஷியஸ் டெசிஷனா இல்லை யதார்த்தமாக அமைஞ்சுதா மேம்? பிஸ்னஸ்லாம் ஏதுங்க உமன் மென் அப்படிங்கிறதுலாம், அதாவது அவங்கவுங்களுக்குன்னு சில விஷயங்கள் தோணும். இன்னைக்கு ஏன் பிஸ்னஸ் பண்ணாத தொழில் பண்ணாத மென்னும் இருக்காங்க, நிறைய என்னை விடலாம் நிறைய சக்ஸஸான விமனும் இருக்காங்கங்க. அவங்கவுங்களோட மைண்ட் தாட்டை பொறுத்து தாங்க, அவங்களோட சூழ்நிலையை பொறுத்து தான் வந்து அமையுதுங்க. சில பேர்த்துக்கு வந்து நிறைய நம்ம பண்ணணும்னு தோணும், நிறைய பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய வந்து நம்மளும் வந்து ஜெயிக்கணும்னு தோணும். பட் அவங்க குடும்ப சூழ்நிலை வர முடியாதது கூட இருக்கலாம்.
ஆனால் இதுக்கு வந்து என்னென்னா நம்மளோட குறிக்கோள் மட்டும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தால் போதுங்க, எதை வேணாலும் நம்ம ஜெயிச்சிடலாம். ஆன்லைன் பிசினஸ்லயும் சரி அல்லது ஆஃப்லைன் பிசினஸ்லயும் சரி நீங்க ஒரு பெரிய சக்சஸ் ரேட்டை ரீச் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆன்லைன் ஆஃப்லைனில் ரெண்டுலேயுமே சக்ஸஸ் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருக்கேங்க. ரெண்டுலேயுமே என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுது. ஆக்சுவலாக ஆஃப்லைனை விட ஆன்லைன் வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க, ஈஸியாக இருக்குது. டக்குன்னு இன்னைக்கு ஆர்டர் வருதுங்களா, பேக் பண்ணி இமீடியட்டாக வந்து போட்டுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டபுளாகவும் இருக்குங்க. நான் ஆக்சுவலாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அது பணம் வருமா வராதான்னு எதிர்பார்க்கறத விட ஆன்லைனில் எனக்கு அக்கௌண்ட்டில் பணம் விழுந்ததுக்கு அப்புறம் தான் நான் பொருளே கொடுக்குறேங்க. அதனால எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. உங்களுடைய லார்ஜ் மார்க்கெட்கான தடைகளா இருந்த சவால்களை எப்படி கடந்தீங்க? ரொம்ப கஷ்டங்க. ஸ்டார்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் வந்தேங்க. ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே ஒரு பிஸ்னஸில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை பார்த்து வெளியே வந்து சக்ஸஸ் ஆகிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சர் பிஸ்னஸை ரன் பண்ண முடியுங்க. ஏன்னா அந்த 5 வருஷத்துக்குள்ளேயே நம்ம அப் அண்ட் டவுன்ஸு எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபேஸ் பண்ணி வந்துடுவோங்க. அடுத்த போகிற வருஷம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம கொண்டு போயிடுவோங்க. அது வரல தாக்கு பிடிக்கிறது தான் பெரிய விஷயங்க. என்னோட பிஸ்னஸ்லேயும் அந்த மாதிரி தான் நடந்ததுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குங்க. அதை என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல. எப்படி வந்து என்னால் வந்து மார்க்கெட் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு எப்படி பொருளை வாங்குறதுன்னு தெரியல. இது நிறைய வேஸ்ட் பண்ணுவேனுங்க. ஏன்னா ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது 1க்கு 2 கொடுத்து காசு கொடுத்து வாங்குவேங்க. பட் என்னால் அதை மார்க்கெட் பண்ண முடியாமல் ரொம்ப தடுமாறுவேன், தேங்கி போயிடும். இது எப்படிலாம் வந்து என்னால் ஃபேஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப தெரியாமல் நிறைய நானும் மணியெல்லாம் செலவு பண்ணியிருக்கேங்க. நிறைய பணத்தையும் விட்டுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டும் இருக்கிறேங்க. மேம், கோவிடுக்கு அப்புறமா அந்த இ-காமர்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் எந்த அளவுக்கு உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய வந்து சப்போர்ட் வந்து கிடைச்சிதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா சோஷியல் மீடியா சப்போர்ட் நிறைய கிடைச்சிது. இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பண்ணவே ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்போ வந்து நானே மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால என்னோட பேஜ்லேயே வந்து நம்ம இதை கொடுக்கறனால வெப்சைட் தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம், எல்லாமே இருக்குங்க. அதனால் வந்து என்னால் ஈஸியாக வந்து மார்க்கெட் பண்ண முடியுது. ஒரு புது ப்ராடக்ட் வந்து எனக்கு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஈஸியாக இருக்குது, டக்குன்னு வந்து கன்வே பண்ண முடியுது என்னால். நீங்க ஃபேஸ் பண்ண ஃபெயிலியர்ஸ் பத்தி சொல்லுங்க. அதுல இருந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தேங்க டக்குன்னு எதையும் பண்ண மாட்டேன். என்ன அப்படின்னா, ஏன்னா அந்த அளவுக்கு என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மணியும் இல்லைங்க. ஏன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டாக கொண்டு போய் போடுறதுக்கும் அதுலேருந்து எடுக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பெரிய அளவுக்கு மணி கிடையாது. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து நானும் பார்த்து தான் சில விஷயங்கள் பண்ணினேன். எனக்கு பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ப்ராடக்ட் கொடுத்து என்கிட்ட ஒருத்தர் ஏமாத்திட்டாரு. அது ஒரு பெரிய விஷயம்தான். மற்றபடி வந்து பெரிய லாஸ் ஆகிறதுக்கெலாம் நான் விடலை. அது ஒரு இம்பேக்ட் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதுலேருந்து நானும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மீண்டு வந்தேன்.